ஃபுட் நீங்க ரசிச்சத ரசிச்ச வீடியோ ஆன் பண்ணாத. ஃபர்ஸ்ட் மூவி ஹரிணி ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் பார்த்துருக்கோம். செகண்ட் ஆஃப் பார்க்கணும். பாப்கார்ன் வாங்க போகலான்னு காசு பத்தலை ப்ரோ. நாங்கள் கடைசியாக சாப்பிட்டுப்போம். இப்போ இல்லை போய் லெக் பீஸ். இன்னைக்கு சாட்டர்டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு இன்னும் செகண்ட் ஆஃப் எடுங்க. செகண்ட் ஆஃப் பார்த்து ஓடிட்டுருக்கோம். துணி போட்டு படம் எப்படி மேடம் இருந்துச்சு? என் காது கூட கிழிஞ்சிருச்சு கொஞ்சம். மீட் மிஸ் ஹரிணி ரொம்ப நாள் கழிச்சு ஹரிணி வந்து நம்மளோட vlogல வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. நாங்கள் இப்போ சாப்பாட்டு வேட்டையில் இறங்கியிருக்கோம். நாங்கள் இங்கிலீஷ்லேயே பேசுகிறோம். தமிழ் கன்ஃபார்ம் வந்து கூலி படம். எப்படி இருந்துச்சு கூலி படம்? ஹரிணி உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். ரொம்ப மாசாக இருந்துச்சு. எங்கள் காது கிழிஞ்சிருச்சு. இல்லை காது கிளியறது தாண்டி அனிருத் வந்து வேற லெவலு. அனிருத் ராக் ஸ்டார். பிஜிஎம் வச்சே படத்தை ஓட்டிட்டாரு. பிஜிஎம் வச்சே படத்தை ஓட்டிட்டாரு. ஆனால் செம்ம படம். செகண்ட் ஆஃப் வந்து கிளி கிழிச்சிட்டாங்க. கன்ஃபார்ம் வந்து பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு. சாப்பாட்டு தேடல் வேட்டையில் இறங்கியிருக்கோம். ஒரு நல்ல சாப்பாடுக்காக தேடிட்டுருக்கோம். கிடைச்சோன்னு உங்களுக்கு வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இது என்ன சாக்லேட்டு? 3 Cheers சாக்லேட். செம்மையாக இருக்கு. இதை யாரும் தேட வேண்டாம். உங்களை பொறுத்தளவுக்கும் படம் எப்படி இருந்துச்சு ஹரிணி? ஒரு ஷாப்பிங் அருமையாக இருந்துச்சு. என்னை பொறுத்தளவு அனிருத் வந்து ஒரு பீஜம் செதுக்கி இருக்காரு. மாஸ் மரண மாஸ். எங்கெங்கே போகலாம்? சப்வே போகலாம், அன்லிமிட்டட் போகலாம். அன்லிமிட்டட் வந்து ஷாப்பிங் இல்லை, விண்டோ ஷாப்பிங். காசு இல்லை பாய், காசு போயிங்களேன்னு அப்படியே ஒரு பிஜிஎம் போடுறு. வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் போல், தேர்ட் டே தான் போகிறோம். பிகாஸ் எங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கல. அதுதானே ஃபேக்ட்டு. நாங்களும் தேடல் வேட்டில் இருக்கணும், பட் எங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கல. ஆக்சுவலியாக இதுதானே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குற முதல் படம் இதுதான். இது வரைக்கும் நாங்கள் எந்த படமும் சேர்ந்து பார்க்கல. வீட்டில் கூட பார்க்கல. அன்றைக்கி ஆடினே இருந்துட்டோம். சமைச்சு ஆடினே இருந்துட்டோம் அவங்க வீட்டில். நாங்கள் சாக்லேட் தான் காய்ஸ். உங்களுக்கு யாருக்காவது எனக்கு கிஃப்ட் பண்ணணும், எனக்கு ஏதாவது எனக்கு வாங்கி தரணும் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு, ஏதாவது ஐடியா உங்கள் மண்டைக்குள்ளே வந்துச்சுன்னா ஒரு கூச்சமும் படாதீங்க. எனக்கு வந்து ஐஸ்கிரீம் கிடையாது, சாக்லேட் என்ன வாங்கி தந்தாலும் என்னோட ஃப்ரீ ஒரு வாங்கி கொடுத்துருங்க. பேசிட்டு நான் காலி பண்ணிடுறேன். ஒரு தாட் வந்துச்சுன்னா எனக்கு வாங்கி சாக்லேட் வாங்கிட்டாங்க. சாக்லேட்னா அது கேட்பரி கிடையாது. சாக்லேட் கேக், சாக்லேட் ஐஸ்கிரீம், சாக்லேட் பிஸ்கெட்ஸ் என்ன வரணும் சாக்லேட் வாங்கியிருந்தாங்க. நான் வந்து ஒரே குஷியாயிடுறேன். சூப்பர் ஹாப்பி இருந்துச்சு. அதில் வந்து ஸ்வீட்டில் ஆரம்பிக்கணும்ல, பாரம்பரியம் பண்பாடு. அடுத்து வந்து காலத்தில் இறங்கலாம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நாங்கள் நான்வெஜ் வேட்டையில் இறங்கியிருக்கோம். இன்னைக்கு வந்து கிருஷ்ணா ஜெயந்தி. கண்ணன் எங்கள் மேலே வந்து கண் வச்சுட்டாருன்னா கஷ்டமாயிடும்ல. அதனால வேணாம். கண்ணன் வைப்பாரோ இல்லையோ அம்மா வச்சுருவாங்க. இந்த வீடியோ பார்த்து இங்கே வந்து முடிச்சுடுவாங்க. அதனால வெஜ்லேயே போகலாம், கொஞ்சம் இன்னைக்கு ஆச்சாரமாக போகலான்னு. மற்ற நாளெல்லாம் பீச் வர மாதிரி
போதில்ல தோண்டிட்டோம் நல்லா. இது நான் நக்கிட்டு see you next video. இருங்க நாங்கள் நக்கிட்டு வரோம். இதை ஏன் பதிவு பண்ணுறேன்னா எங்களோட பழைய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து யார் அந்த பொண்ணுன்னு கேட்டிருக்காங்க போல மேடம் கிட்ட. மேடம் வந்து எல்லாருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்லுங்க யார் அந்த பொண்ணு? ஸ்வாதி என் ஃப்ரெண்டு நண்பேண்டாம். நம்ம கடை வாங்க நம்ம கடை கூச்சலப்படாது. சப்பே காசு சாரி தேங்க்யூ. இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கன்ஃபார்ம் சம்பாதிக்கிறத துணிக்கு போட மாட்டேன், சொல்ல மாட்டேன். இப்படி எடுத்துக்குவாங்க. நான் உன்னை செம்மையாக எடுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் guys, இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். Meet you in another interesting vlog. So till that, do share, like, comment and subscribe to my channel. Bye guys, thank you for watching.